வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய 3167 வேக்கண்ட்டுக்கான ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ரிசல்ட் எப்பொழுது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு டாக்குமெண்ட் வந்து என்னென்ன வேணும், பதவி உயர்வு வந்து எப்படி இருக்கும், ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஜாப் வந்து ஜிடிஎஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா பதவி உயர்வு வந்து உங்களுக்கு மேல்படி வந்து எப்படி இருக்கும், ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேணுமா, சேலரி வந்து எவ்வளோ இருக்கும், ஸோ இது மாதிரி வந்து பல்வேறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரே வீடியோ, ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். கிட்டத்தட்ட 3167 வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வட்டங்களில் அதில் இருக்கக்கூடிய சின்ன ஊராட்சிகளாகட்டும் அதில் இருக்கக்கூடிய பேரூராட்சிகளாகட்டும் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து எப்பொழுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 16/2/2023 தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் 17/2/2023 19 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 நாள் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அதாவது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் லாஸ்ட்டு அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த் லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 12,000 வந்து ஸ்டார்டிங் வந்து கிடைக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அல்லது தாக் சேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 10,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியாக வந்து கிடைக்கும். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 29,380 வந்து அதிகபட்ச சேலரியாகவும், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் 24,470 வந்து அதிகபட்ச சேலரியாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பிபிஎம் பொறுத்த வரைக்கும் 12,000 அடுத்து ஏபிபிஎம் பொறுத்த வரைக்கும் 10,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 2,000 மட்டும் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய சேலரி. ஸோ இப்படி தான் வந்து இங்கே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையானது என்னென்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், இதனுடைய ஒரிஜினல், டிசி அதாவது மாற்றுச் சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிசியினுடைய ஒரிஜினல், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டினுடைய ஒரிஜினல், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், தென் உங்களுடைய இருப்பிட சான்று, ஃபோட்டோ 2. ஸோ இது எல்லாமே வந்து வேணும். இது எல்லாமே எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் இந்த மந்த் லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிப்ரவரி லாஸ்ட் வீக்கே வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதே மாதிரி இருப்பிட சான்று, ஃபோட்டோ 2. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா சேலமுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் இந்த ப்ரூஃப் எல்லாமே வந்து அவங்க சொல்கிற டேட்டில் வந்து நீங்கள் கொண்டு போயிட்டு அவங்க வந்து வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் கொண்டு போயிட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து போஸ்டிங் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பதவி உயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான சேலரி 12,000, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான சேலரி வந்து 10,000 வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் போஸ்ட்மேன், அதுக்கப்புறம் போஸ்டல் அசிஸ்டண்ட். ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் அடுத்தது போஸ்ட்மேன் ஆகட்டும், போஸ்டல் அசிஸ்டண்ட் ஆகட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய சேலரி பேஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிஎஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியே வந்து 25,000 இது மாதிரி கிடைக்கும். போஸ்ட்மேனுக்கு ஆகட்டும், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான சேலரியை விட 3 டைம்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி போஸ்டல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சேலரியை விட ஒரு 3 அல்லது 4 மடங்கு வந்து அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து 10,000 வாங்குறீங்க அப்படின்னா இதற்கான சேலரி போஸ்டல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 40,000 இது மாதிரியே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த போஸ்டிங் உங்களுக்கான அடுத்தடுத்த போஸ்டிங் இது தான். ஸோ இது வந்து எப்படி நீங்கள் போக முடியும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராகவோ அல்லது வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராகவோ வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்டல்
எக்ஸாம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இயர்லி ஒன்ஸ் நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அடுத்தடுத்த போஸ்டிங் வந்து உங்களால் வந்து வாங்க முடியும். தென் இதற்கான சேலரி வந்து இதுதான் சரிங்களா. ஸோ 12,000 வந்து பிபிஎம்முக்கும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட்டுக்கும் வந்து 10,000 வந்து கிடைக்கும். தென் இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அல்லது வந்து 6 மந்த் ஒன்ஸ் வந்து 500 அல்லது வந்து 1000 இது மாதிரியான சேலரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 10,000 தர்றாங்க அப்படின்னாலும் தென் நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு 10,500 அடுத்த 6 மந்த்தில் 500 தென் உங்களுக்கு 11,000. ஸோ இது மாதிரியான சேலரி பேசிஸில் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் கிடைக்கும் சரிங்களா. தென் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வேணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஓபிசி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிசி அல்லது வந்து எம்பிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகிற போது ஓபிசி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும். தென் பிசி சர்டிஃபிகேட் இருக்குது என்கிட்ட எம்பிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. தென் நீங்கள் வந்து செலக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ கூட நீங்கள் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல்ஸை வந்து கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க டிசி வந்து நான் காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஸோ டிசி அப்படிங்கிறது வந்து எங்கே எது கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. தென் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த் லாஸ்ட் வீக் வந்து வரதா வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.